நாராயணா தேவி முகம் மஞ்சள் முகம் அவள் வெண்மை நிறம் அவள் திருவுள்ளூர் மஞ்சள் முகம் அவள் தேவி முகம் வெண்மை நிறம் அவள் திருவுள்ளம் அழல்களிலே பல நிறம் கண்டே திருமாலவள் வடிவம் அது கண்டே மலர்களிலே பல மனம் கண்டே திருமாலவன் வடிவம் அது கண்டே மலர்களிலே பல நிறம் கண்டே விளையாட்டு தாயகல் பெயரில் திருப்பாட்டு நாடிடம் நாரகன் விளையாட்டு நாயகன் பெயரில் திருப்பாட்டு ஆயர்குல பிள்ளை விளையாட்டு ஆயர்குல பிள்ளை விளையாட்டு அடியவர்க்கு எங்கும் மறுக்கூட்டு ஆயர்குல பிள்ளை விளையாட்டு அடியவர்க்கு எங்கும் மறுக்கூட்டு மலர்களிலே பல நிறங்கள் திருமாலவன் வடிவம் அது கண்டே மலர்களிலே பல மனங்கள் திருமாலவன் வடிவம் அது கண்டே திருமாலவன் வடிவம் அது கண்டே மலர்களிலே பல நிறம் கண்டே நாராயணா நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓங்கார ரூபமான ஆதி பராபரமை பரத்தை தொற்றுவிக்க அதன் பொருட்டு பரமனையும் பரந்தாமனையும் பரந்தாமன் பிரமனையும் தொற்றுவிக்க பிரமணு சப்த ரிஷிகளை தொற்றுவிக்க அவர்களிலே காசிபருக்கு ஆதவன் பிறந்தான் ஆதவன் பிறந்தான் அண்டமெல்லாம் ஒளி பிறந்தது ஜெய மாதவன் பிறந்தான் கொண்டவருக்கு நல்ல ஒளி பிறந்தது ஒளி பிறந்ததால் உயிர் தோன்றிய மூலமாக அக்னி அப்பு வெளி பிருத்திவி ஆகாயம் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதங்கள் தோன்றின பஞ்சபூதங்கள் தோன்றலால் பிரம்மன் உயிரினங்களை படைத்தான் அவைகள் வாழும் முறையை நெறிப்படுத்த இருக்கு இது சாமம் அதுவும் சொல்லக்கூடிய வேதங்கள் நான்காக பிரிக்கப்பட்டது வேதங்கள் வெளியே சொல்லணும் காலத்தை கணக்கிட திரேதாயுகம் திரேதாயுகம் துவாபரயுகம் கலியுகம் என்று சொல்லக்கூடிய 4 யுகங்களாக விற்கப்பட்டது ஒவ்வொரு யுகத்திலும் தர்மத்தின் வாழ்வுகளை சுதுகவும் தர்மம் மறுபடியும் வெல்லும் என்று சொல்லுகிறேங்க அநீதியை அழித்து நீதியை காப்பாற்ற என் பாட்ட வரந்தாமன் மச்சா குருமா பராகா பாவனா நரசிம்மா பரசுராமா ராமா பிணராமா கண்ணா கல்கி என்று சொல்லக்கூடிய 10 அவதாரங்களை எடுத்து காப்பார் யானை ஒரு பெண்ணே மணி ஓசி வரும் முன்னே என்பதனை போல பரந்தாமனின் வருகைக்கு முன்னமே நான் அவ்விடத்தில் தோன்றி நீதியை மீட்டெடுக்க முன்னிட்டு சில காரியங்களை செய்வேன் அதுவே கலகம் என்று சொல்லப்பட்டது அபிஷேக பிரியாசுமா அலங்கார பிரியா விஷ்ணு சுத்திர பிரியா சூர்யா கடிப்பிரியா கண்டா கலக பிரியா நாரதா என முறையான சொல்லிவிடு ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு கலகம் செய்யாவிட்டால் என் அண்ணன் டக்குனின் சாபத்திற்கிழங்க எனது சிரமமாகப்பட்டது 1000 சுக்கராக இருக்கிறது என்பதிலே எந்த விதமானது ஆட்சி வணிகம் இல்லை இருந்தாலும் இடத்திலே பணி வருமென்றால் யாரை வணங்க வேண்டும் உலகெல்லாம் அடர்ந்து ஓதர் கரியவன் நிலவலாய நீதிமதி வேணியின் அழகில் சோதி அம்பலத்தாடுவார் மலர் சிலமடி வாழ்த்தி வணங்கும் திருநீரிட்டார் யார் கட்டார் சிவனை மறந்தார் யார் வாழ்ந்தார் என்பதற்கு வணங்கலாம் அந்த பரம்பொருளை இங்கே நாரதாக கேட்டிருக்கும் அருமை மாப்பிள்ளை திருப்பத்தூர் அருகாமையில் உள்ள கருங்குளத்தைச் சேர்ந்த ஜெயமாதவன் அவர்களுக்கு பொன்னாடை வைத்து கோலாரம் சூட்டப்படுகிறார்கள். பொன்னாடை நிறுத்து கௌரவப்படுத்திய எங்களெல்லாம் அழைத்து சிறப்பித்த மாபெரும் கிராம பொதுமக்களுக்கும் இந்த விழாவை நடத்தக்கூடிய விழா குழுவினர்கள் அன்பு நண்பர்களுக்கும் எல்லாம் அழைத்து வந்த இந்த நாடக தமைப்பாளர் பெரும் மரியாதைக்குரிய அன்பு தம்பி 6 மணி கலைஞர் மண்ணின் மைந்தர் அன்பு தம்பி கருப்பசாமி அவர்களுக்கும் மற்றும் எங்களெல்லாம் வழி நடத்தி வந்த மரியாதைக்குரிய அருமை மாமா
ஜெயமணிகண்டர் மாமா அவர்கள் மற்றும் அரமையனார் பிள்ளையார் தொட்டி உங்களுக்கு சார்ந்த மரியாதைக்குரிய அரமையன் சூரியகுமார் ராஜநடிகர் அண்ணன் அவர்களுக்கு சார்பாக நாங்கள் சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றி என்று எழுந்த வணக்கம். பெரிய சாதனை ஒன்றை நிகழ்த்தி காட்டாவிட்டாலும் உங்கள் உள்ளமெல்லாம் புண்படாத வகையிலே இந்த கதை நடத்தும் இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி கலிப்பணி தொடர் நன்றி வணக்கம். பெருமாறு அருளாளா எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை வைத்தாய் பெண்ணை தெள்வாள் பெண்ணை நல்லூர் அருட்டுறையுள் அத்தான் எனக்கு ஆனாய் இனி அள்ளே எனலானே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை வகமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே அத்தனில்லாமல் ஒரு அம்மை இல்லை அத்தனில்லாமல் ஒரு அம்மை இல்லை இந்த அம்மை இல்லாமல் இந்த பிள்ளைகளை இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே பக்திப்பருக்கில் எந்த அந்த பரவசத்தில் உள்ளே உயிர் உருக பக்தி பெருக்கில் எந்த ஊருக அந்த பரவசத்தில் உள்ளே உயிர் உருக சக்தியெல்லாம் திரண்டு சிவம் பெறுக சக்தியெல்லாம் திரண்டு சிவம் பெறுக எந்த சந்ததிகள் உந்தனுக்கு அடிமடிய இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை வயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே கோவில் கதவை திறந்து வைத்த திருவருளே கண்ணை திறந்து வைத்த கருப்பொருளே கோவில் கதவை திறந்து வைத்த திருவருளே என்னை நல்லூர் உறையும் அருள் கடலே என்னை நல்லோர் உறையும் அருட்கடலே வந்து என்னை என்றும் ஆடுகின்ற பரம்பொருளே இறைவா சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே உன்னை சேவித்த கரங்களுக்கு இல்லை பயமே சித்தமெல்லாம் எனக்கு சிவமயமே நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய நம சிவாய நம சிவாய ஓம் நம சிவாய. எம்பெருமான் சிவபெருமானை கண்டு வணங்கி அவர்தம் ஆசி பெற்று கழகத்தை தொடர்ந்தாலும் உலகத்திலே எத்தனை கடவுள் இருந்தாலும் என் நாடு என் மக்கள் தமிழர்களுக்கு என்று ஒரு கடவுள் குன்று இருக்கும் இடமில்லாமே குமரன் இருக்கும் இடமாக குமரியோக்கு வழிபடுவதற்கு அமைந்த உலகத்தின் பெருமான் மக்கள் உலகத்தின் மிகச்சிறந்த ஆகச்சிறந்த கடவுளாகப்பட்டு அந்த எம்பெருமான் முருகப்பெருமானை பணிய வேண்டும் என்பதனாலே முருகப்பெருமானையும் பணிவிட்டு கலை பணி தொடரலாம். நன்றி வணக்கம். உள்ளத்திலே நீ இருக்க உன்னை நம்பி நான் இருக்க வெள்ளி மலையான் மகனு வேளையா
எங்கள் வாழ்வு வளம் காண கடைக்கண் பாறையா, கடைக்கண் பாறையா. உள்ளத்திலே நீ இருக்க, உன்னை நம்பி நான் இருக்க, வெள்ளி மலையா மகளே வேளையா, எங்கள் வாழ்வு வளம் காண கடைக்கண் பாறையா, கடைக்கண் பாறையா. பள்ளம் நோக்கி பாய்ந்து வரும் வெள்ளமென அருள் படைத்த வள்ளலே நீ நினைத்தால் போதுமே, எங்கும் இன்பம் வந்து சேர்ந்து கொள்ள தேடுமே. பள்ளம் நோக்கி பாய்ந்து வரும் வெள்ளமென அருள் படைத்த வள்ளலே நீ நினைத்தால் போதுமே, இன்பம் வந்து என்னை சேர்ந்து கொள்ள தேடுமே. உள்ளத்திலே நீ இருக்க, உன்னை நம்பி நான் இருக்க, வெள்ளி மலையான் மகனே வேலையா, வாழ்வு வளம் காண எங்கள் பாறையா. பழனி மலை மேலே தண்டவாணி கோலத்திலே கண்குளிர கண்டு விட்டால் போதுமே, இன்னும் வந்து என்னை சேர்ந்து கொள்ள தேடுமே. பழனி மலை மேலே தண்டவாணி கோலம் கண்டு கண்குளிர கண்டு விட்டால் போதுமே, இன்னும் கருது என்ற அருள் வடிவம் தோன்றுமே. உள்ளத்திலே நீ இருக்க, உன்னை நம்பி நான் இருக்க, வெள்ளி மலையான நீ வேலையா, வாழ்வு வளம் காண கடைக்கண் பாறையா, கடைக்கண் பாறையா. ஆடி வரும் மகிழே அமர்ந்து வரும் பேரழகே, தானம் சரணடைந்தேன் தந்தையா, எங்கள் வாழ்வு வளம் சேர்ப்பாய் முருகையா. ஆடி வரும் மயில் மேலே அமர்ந்து வரும் பேரழகே, நாடி உன்னை சரணடைந்தேன் தந்தையா, எங்கள் வாழ்வு வளம் சேர்ப்பாய் முருகையா. உள்ளத்திலே நீ இருக்க, உன்னை நம்பி நான் இருக்க, வெள்ளிமலையான் மகனே வேலையா, எங்கள் வாழ்வு வளம் காண கடைக்கண் பாறையா, கடைக்கண் பாறையா. எம்பெருமான் முருகப்பெருமான் உலகத்திலே எத்தனை கடவுள் தான், என் மொழிக்கு என்று ஒரு கடவுள். ஏன்னா அந்த உலகத்துல ஹிந்தி கடவுள்னோ இல்ல தெலுங்கு கடவுள்னோ உருது கடவுள்னோ யாரையும் சொல்ல போறது கிடையாது. ஆனா உலகத்து எந்த மூலையில் கேட்டாலும் தமிழ் கடவுள் என்றால் அது முருகன் தான். காரணம் என்ன? ஒரு மொழிக்காக ஒரு கடவுள் என்ன செய்றார்? மதுரை மதியிலே சங்கம் வைத்து தமிழை வளர்க்கலாம் என்று புலவர்கள் முயற்சி செய்து முதல் சங்கத்தை நிறுவிய பொழுது அந்த முதல் சங்கத்திற்கு முதல் நூலாக இதை கொடுப்பது என்ற கேள்வி எழுந்த பொழுது அகத்திய இடத்திலே அகத்தியம் என்ற முதல் தமிழ் இலக்கண நூலை கொடுத்தவர் எம்பெருமான் முருகப்பெருமான். ஆக ஒரு மொழிக்காக ஒரு கடவுள் என்ன செய்தார் என்பதை பொறுத்துதான் அவர் அந்த மொழிக்கான கடவுளா என்பதை பற்றி அறியப்படுகிறார். அப்படிப்பட்ட எம்பெருமான் தமிழ் கடவுள் முருகப்பெருமான். ஏன்னா காரணம் உலகத்திலே செம்மொழி பட்டம் வாங்கிய மொழிகள் மொத்தம் 5 மொழிகள் தான். அந்த 5 மொழிகளிலே முதன்மையான மொழி எது அப்படின்னா அது தமிழ் மொழி மட்டும்தான். உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் ஒரு பெருமை. என்ன பெருமை? அவங்க தாய்மொழியில பேசுறோம் என்பது எல்லாருக்கும் பெருமை. ஆனா நமக்கெல்லாம் என்ன பெருமை அப்படின்னா அந்த மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியில் பேசுகிறோம் என்பது நமக்கு பெருமை. அப்படிப்பட்ட எம்பெருமான் முருகப்பெருமானை பணிந்து விட்ட போதும் கூட வந்திருக்கக்கூடிய அனைவருமே மதுரையின் ஆக சிறந்த கலைஞர்கள். இந்த ஆக சிறந்த கலைஞர்கள் மத்தியிலே அடியனை மட்டும் காரைக்குடியிலிருந்து அழைத்து வந்த அன்பர்களுக்கும் நல் விரும்பியர்களுக்கும் மீண்டும் ஒருமுறை
சிறந்த அந்த நன்றியும் வணக்கத்தையும் இந்த மாபெரும் மேடையை உருத்தாக்கி கொண்டு அவன் இடத்திலே பணிய நம்மால் ஏதேனும் சத்தம் கேட்கின்றதா கவனிப்போ. நாராயணா என்ன சோ ரொம்ப கடுப்பா சொல்ற மாதிரி இருக்கு. ஆளலஞ்சோ என் உள்ள வரப்புறப்பா விட்டுறாங்க. ரொம்ப அசந்து போயிட்டாங்களா ஆளுசு இன்று அருமையான ஒரு காண மாறக்கூடிய இந்த பெண்மணியாரை வர்ணிக்கலாம். 1000 பாட்டுகள் கூட இந்த பெண்மணிக்காக வர்ணிக்கலாம். உள்ள சத்தம் போடுறாங்க. ஆமா இந்த வள்ளியம்மா ஊர் என்னமோ ஊர் சொன்னீங்க கேட்கணும்னு நினைச்ச மறந்தேன். வல்லாளப்பட்டி இல்ல நீங்க சொல்லும் போது வேற மாதிரி சொன்னீங்க. வல்லாள மாநகர். அது என்ன வல்லாள மாநகர்? வல்லாளப்பட்டி தானே இந்த மேலூர்ல இருந்து அழகுமலை வர வழியில இருக்காங்க. வல்லாளப்பட்டி தான் இந்த ஊர்ல 4 பெட்டி கடை 3 மளிகை கடை தான் இருக்கு. அதுக்கு என்ன வல்லாள மாநகர்னு பேரு? பேர் மாத்திட்டீங்களா? இல்ல மதுரைக்கு கூட ஆரம்பத்தில் திரு ஆலவாயின்னு பேரு. இப்ப சிவபெருமான் இந்த ஊருக்கு என்ன பேர் வைக்கலாம் யோசிக்கும் பொழுது தன் சிரத்திலிருந்து ஒரு மதுரத்தை கீழே விட்டதால அது நான் மதுராபுரி என்று இருந்தது. அந்த மதுராபுரின்றது மருவி இன்னைக்கு மதுரையா இருக்கு. இப்ப ஆரம்பத்துல இருந்த பேர் இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கு. இப்ப மாநகர் அப்படின்னா மதுரை மாநகர். ஏன் எங்க காரைக்குடி கூட மாநகர், ஏன் நம்ம காரியாபட்டி கூட மாநகர். 4 பெட்டி கடை 3 மளிகை கடை ஊருக்கு பேர் வல்லாள மாநகராக்கும். வரன்னு பாத்துக்குவோம் வல்லாளப்பட்டியை. ஆக 4 இடத்தை வர்ணிக்க நம்மால் சற்று பழமையிலே இடத்தில் சிறப்பு வர்ணித்தாள். எப்படி வர்ணிக்கலாம்? ஒரு பக்கத்தில் இன்னிசை வேடம் முழங்க பருவத்தில் இளநீரி பொங்க பக்கத்தில் இன்னிசை வேடம் முழங்க அரங்கேறி நடமாடும் மங்கை நெஞ்சத்தில் நீ ஆடுகின்றார் பள்ளியை தலைவண்ணம் கண்டா இரு கண் பார்வை மறைந்தாடு காடும் வகை தந்தார் கடமையும் ஆசையும் மாறாது இரு கண் பாடு மறைந்தாடு காடும் வகை தந்தார் இடத்தின் சிறப்பை பற்றி கூற வேண்டும் என்றால் உலக அரங்கிற்கே நாகரிகம் பண்பாடு கலாச்சாரம் வீரம் விவேகம் ஒழுக்கம் இவை அனைத்தையும் உறக்க சொன்ன ஒரே நாகரிகம் இந்த தமிழ் நாகரிகம் மட்டும்தான். என்ன காரணம்? உலகத்தை மிக பழமையான கலாச்சாரத்தையும் நாகரிகத்தை கொண்டது தமிழ் நாகரிகம் மட்டும்தான். ஏன்னா ஒரு நாட்டுடைய சிறப்பு எதை வைத்து வர்ணிக்கப்படுகிறது என்றால் அந்த நாட்டுடைய வரலாறு கலாச்சாரம் இவற்றின் அடிப்படையிலேயே ஒரு நாட்டின் சிறப்பு
கண்டறியப்படுகிறது. என்ன காரணம் அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் உலகத்திலேயே முதல் வல்லரசு நாடு அப்படின்னா அது அமெரிக்கா. ஏன்னா அந்த அமெரிக்கான்ற நாட்டுல இப்ப எல்லாமே இருக்கு. பொருளாதாரமா இருக்கட்டும், விஞ்ஞானமா இருக்கட்டும், இல்ல போக்குவரத்து, தொழில்நுட்பம் எல்லாமே இருக்கு. ஆனா ஒண்ணே ஒண்ணு மட்டும் இல்ல மாமா, என்னல்ல வரலாறு. ஏன்னா வரலாறு ரொம்ப முக்கியமா இல்லையா? ஏன்னா ஒரு 1000 வருஷத்துக்கு பின்னாடி போய் பார்த்தோம்னா அமெரிக்கான்ற ஒரு நாடே இல்ல. இப்ப நாடு இல்லைன்னா அது என்ன காடா? சந்தேகம் வருமா இல்லையா? அது காடுதான். மனிதர்கள் வாழவே தகுதியே இல்லாத ஒரு அடர்ந்த காட்டு பகுதி தான் அமெரிக்கா 1000 வருஷத்துக்கு முன்னாடி. இப்ப 1000 வருஷத்துக்கு பின்னாடி உலகத்திலே முதல் வல்லரசு. ஆனால் பேசக்கூடிய மொழிக்கு கிட்டத்தட்ட 6000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பேசக்கூடிய தமிழ் மொழிக்கு இலக்கணம் வைத்து பேசப்பட்ட ஒரே நாகரிகம் தமிழ் நாகரிகம் மட்டும்தான். அதனாலதான் உலக அரங்கிலே தமிழ் என்றாலே அதற்கு ஒரு தனி சிறப்பு. என்ன காரணம் அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் இன்றைய அறிவியலுக்கு நம்மால் இன்றைய காலகட்டத்தில் யாரும் செய்ய முடியாத எத்தனையோ பல விஷயங்களை கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே செய்து வைத்தவன் தமிழன். காரணம் என்ன அப்படின்னா தஞ்சாவூர் தஞ்சை பெரிய கோவில் ஒரு சிறந்த ஆலயம். சிவ ஆலயங்களிலேயே ஒரு மிக சிறந்த ஒரு ஆலயம் தஞ்சை பெரிய கோவில். ஏன் எல்லாரும் தஞ்சை பெரிய கோவில் தஞ்சை பெரிய சிறப்பு அப்படின்னா தஞ்சை பகுதி ஒரு சமவெளி பகுதி. அதாவது மலைகளோ பாறைகளோ இல்லாத கிட்டத்தட்ட நம்ம பகுதி மாதிரி ஒரு சமவெளி பகுதி. அந்த சமவெளி பகுதியில பாறை இல்லாத பகுதியில கிட்டத்தட்ட 10,000 டன் இடையிலே ஒரு மிகப்பெரிய கற்கோவில் அமைத்தான் ராஜராஜ சோழன். கிட்டத்தட்ட நார்த்தாமலையிலிருந்து 80 மைல் தூரம் தஞ்சாவூர். ஆக அவ்வளவு தூரத்துக்கு கற்களை வெட்டி கொண்டு போய் கட்டப்பட்ட ஒரு ஆலயம் தஞ்சை பெரிய கோவில். கற்கோவில் கல்லுனா கல்லோட கல்லு கோர்த்து மட்டும் கட்டப்பட்ட ஒரு ஆலயம் தஞ்சை பெரிய கோவில். சிறப்பு தான். ஏன்னா 1000 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி எல்லாம் செய்ய முடியுமான்னு ஒரு கேள்விக்குறி வந்திருக்கலாம். ஆனா செய்தி காட்டினா ராஜராஜ சோழன். அப்ப கோயிலை கட்டினா சும்மா வெறுமனே கோயிலை கட்டி போய் சாமி கும்பிடுவா அப்படின்ற மாதிரி இல்லாமல் தான் உயிருக்கு நேரம் மதித்த செம்மொழியான் தமிழ் மொழிக்கு அந்த ஆலயத்திலேயே பெருமை கொடுத்தான். தமிழ் எழுத்துக்களிலே உயிரெழுத்து 12. அந்த கோயில் போன அப்படின்னா அங்கே உள்ள லிங்கத்துடைய அகலம் 12 அடி, மெய் எழுத்து 18. அந்த லிங்கத்துடைய உயரம் 18 அடி, உயிர்மெய் எழுத்து 216. அந்த கோபுரத்தோட உயரம் 216. ஆயுத எழுத்து 1, உள்ள இருக்க லிங்கம் 1. மொத்தத்தையும் 247. உள்ள இருக்க லிங்கத்துக்கும் வெளியில இருக்க நந்திக்கும் இடைப்படுத்தூரும் மிக சரியாக 247 அடி. பாருங்க, சும்மா வெறுமனே போய் கோயில போய் சாமியை கொடுப்பா அப்படி இல்லாம தமிழ் மொழிக்கு சிறப்பு கொடுத்தான் அந்த ஆலயத்திலே ராஜராஜன். அதனாலதான் இன்று உலகத்திலேயே மிக சிறந்த ஒரு ஆலயமாக பார்க்கப்படுது. ஏன்? அந்த கோபுரத்தூர் உச்சியில ஒரு உருண்டியா ஒரு கல் ஒண்ணு இருக்கும். அது சேத்த கல் இல்ல, ஒரே கல் தான். அந்த ஒரு கல்லுடைய இடம் மட்டும் 80 டன்னு. டன்னுனா புரியாது சில பேருக்கு. ஒரு டன்னுனா 1000 கிலோ கணக்கு வரும். அப்ப 80 டன்னுனா 80,000 கிலோ. உலக அரங்கே மண்டையை பிச்சு வச்சான். ஏண்டா 80,000 கிலோ இடம் உள்ள கல்லை கொண்டு 214 உயரத்துல, அது எந்த ஒரு தொழில்நுட்பமும் இல்லாத காலகட்டத்துல 1009 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இவன் கொண்டே வச்சான் அப்படின்னு உலக அரங்கத்தை அலற விட்டவன் நம்மால் மட்டும்தான். ஒரு ஆத்துல தண்ணி ஓடல அப்படின்னா அணையோ பாலம் கட்டி போடலாம். ஆனா ஒரு 3 மாசம் முன்னாடி கட்டின ஆனா கூட பிச்சுட்டு கிளம்பிருச்சு பார்த்திருப்பிய. ஆனால் 2000 ஆண்டுக்கு முன்னாடி ஒரு கற்களை மட்டுமே வைத்து கட்டப்பட்ட ஒரு அணை தான் கல்லணை. ஏன்னா அப்பெல்லாம் ஆத்துல தண்ணி ஓடிக்கிட்டே தான் இருக்குமா. ஒரு வினாடிக்கு 2 லட்சம் கண்ணாடி நீர் பாயக்கூடிய காவிரி ஆத்துல குறுக்க அணைய கட்டின கல்லணைய கரிகாச்சோழன். உலகத்திலேயும் மிக பழமையான அணை கட்டுது அப்படின்னா அது கல்லணை மட்டும் தான். அப்படி உலகத்தில் வரலாற்று சிறப்பு முக்கிய வரலாறு எத்தனையோ உள்ளடக்கியது இந்த தமிழ் நிலம். இந்த நிலத்துக்கு வந்ததிலே மட்டற்ற மகிழ்ச்சி. ஆக நேரத்து கொண்டாட உங்களை மீண்டும் ஒரு சத்தம் ஏதும் கேட்கின்றதா கவனிப்பு. நாராயணா நாங்க மறுபடியும் சத்தத்தை காணோம். அது ஆரம்ப சவுண்ட் இல்ல, ஆளு சவுண்ட் கேட்கணுமே, அதையும் கேட்கவில்லை. சரி, 2 பெண்கள் சத்தம் போடல, வேற ஆளையா இருக்கலாம். ஏன் அந்த 3வது அவர் சத்தம் போட மாட்டாரா? மாப்பிள்ள, நீங்க வேண்டப்பட்ட விரோதினால சொல்றேன். வேண்டப்பட்ட விரோதியா? பொண்ணை கட்டிட்டு வரதட்சணையா கேட்டேன். அவர் ஒரு பழம்பெரும் நடிகர். இன்னொன்னு என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு நாடக கலை உலகத்துல 70 ஆண்டு காலமா கேவலப்படுது. ஒரு புராணம் இதிகாசம் 70 வயசு உள்ளவங்க அந்த அளவு இருந்தா எவ்வளவு தூரத்துக்கு அனுபவம் இருக்குமோ அந்த அளவு அனுமான பேச்சு அவருடைய பேச்சு. அப்படி சகல வல்லமை படைச்சவர். அவருடைய திறமை மீது எனக்கு எந்த மாற்று கருத்து இல்ல, பாத்துக்கலாம், பிரச்சனை இல்ல. அதுல ஒளிப்பதிவு அன்பு சகலை அலங்கப்பட்டி மணிகண்டன் சகலை அவர்களுக்கு நன்றி. ஏன்னா அடுத்து இந்த நாடகத்தை நீங்க பாக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இன்னும் ஒரு வாரம் கழிச்சு யூடியூப்ல MKM லைவ்னு போட்டீங்கன்னா இந்த நாடகம் வந்துடும். அதனால அன்பு நண்பர்கள் ஒளிப்பதிவாளர் அன்பு சகலை அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு